பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 23 பேர் அண்மையில் பூந்தமல்லி கிளைச்சிறையிலிருந்து புழல் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 16வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள செல்வராஜ் என்பவர் சிறுநீரக பாதிப்பால் அவதிப்பட்டு வந்தார். ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் வலி ஏற்பட்டதால் சிறை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு நேற்றிரவு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு கைதிகளுக்கான வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.